60 சீட்டு பாரதிய ஜனதா கேட்குது. அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ரெகுலர் தொகுதி. இந்த தொகுதியை விட்டு கொடுப்பீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து நிற்பீங்களா? அதாவது கூட்டணி கட்சிகளுக்காக சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கலாம். அது வந்து அவங்க பொதுச் செயலாளருடைய முடிவு தான். அதுக்காக ஒரே ஒன்று மட்டும் நீங்கள் இதில் கருத்தில் வச்சுக்கணும் மைண்டில். 60 சீட்டு கேட்குறாங்க, அவங்க 100 சீட்டு கேட்குறான்றதெல்லாம் தாண்டி தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சியில் அமையும். 118 சீட்டு வந்து தனி பெரும்பான்மையாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா வேணும். இதில் வந்து 60 சீட்டு வந்து பாரதிய ஜனதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றது தெரில. மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் போச்சுன்னா நீங்கள் தனி பெரும்பான்மையாக எங்கே நிற்கிறதுக்கான சீட் இருக்கும், அது வந்து எல்லா இடங்களும் நீங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல முதல்ல இருக்கீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக டிசைட் பண்ணுற இடத்துல தான் எங்கள் கட்சி இருக்குது. எங்கள் பொதுச் செயலாளர் தான் டிசைடிங் ஃபேக்ட். அவர் தான் எல்லாமே டிசைட் பண்ணுறாரு. இந்த முறை இந்த தேர்தலில் 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் பிடிப்போம். அதனால் நீங்கள் இந்த தனிப்பெரும்பான்மைன்ற கணக்குள்ளேயே வர வேண்டாம். அதிமுக தனிப்பெருமையானோட தான் ஆட்சி அமைக்கும்.